எல்லோருக்கும் வணக்கம். நல்லவர்களின் தொடர்பு இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதை இந்த கதை மூலம் அறியலாம். விஸ்வாமித்ரர் ஒரு யாகம் செய்ய தீர்மானித்தார். யாகத்தின் முடிவில் இருப்பதையெல்லாம் தானம் கொடுத்து விட வேண்டும். அதை அனுசரித்து விஸ்வாமித்ரர் தன்னிடம் இருந்தவற்றை எல்லாம் தானம் கொடுத்து கொண்டிருந்தார். இதை அறிந்து கொண்டார் வசிஷ்டர். விஸ்வாமித்ரர் கொடுக்கும் தானத்தை தானம் பெறுவதற்காக அங்கு வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டரின் வருகையை அறிந்த விஸ்வாமித்ரர் மனம் மகிழ்ந்தார். வசிஷ்டருக்கும் தானம் கொடுத்தார். தானம் பெற்ற வசிஷ்டரும் அமைதியாக திரும்பிவிட்டார். சில நாட்கள் ஓடிவிட்டது. விஸ்வாமித்ரர் செய்ததைப் போல தானும் ஒரு யாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் வசிஷ்டர். வசிஷ்டர் யாகம் செய்தார். யாகத்தின் முடிவில் தன்னிடம் இருந்தவற்றை எல்லாம் தானம் செய்ய தொடங்கினார். தகவலை அறிந்த விஸ்வாமித்ரர், வசிஷ்டர் தானம் கொடுக்கிறார் என்றால் அது விசேஷம்தான், நாமும் போய் அதை பெற வேண்டும் என்று புறப்பட்டு வந்தார். ஆனால் விஸ்வாமித்ரர் வருவதற்குள்ளாக வசிஷ்டர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் தானம் கொடுத்து முடித்துவிட்டார். இதை அறிந்ததும் விஸ்வாமித்ரர் கோபம் கொண்டார். உடனே விஸ்வாமித்ரர் வசிஷ்டரிடம் சொன்னார், வசிஷ்டரே, நீங்கள் என்னை அவமானப்படுத்திவிட்டீர்கள். தானம் வாங்க வந்த என்னை வெறுங்கையோடு அனுப்ப எண்ணிவிட்டீர்கள் என்று கூறினார். அவரை அமைதிப்படுத்திய வசிஷ்டர், விஸ்வாமித்ரரே, கோபம் கொள்ள வேண்டாம். பொருட்கள் இல்லாவிட்டால் என்ன? நல்லவர்களுடன் சேர்ந்திருந்த சத்சங்க சாவகாச பலன் ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள் என்னிடம் இருக்கிறது. அதில் 1/4 பங்கை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். அதை கேட்டதும் விஸ்வாமித்ரர் மேலும் கோபம் கொண்டார். அப்போது வசிஷ்டர் கோபப்படவில்லை. விஸ்வாமித்ரரே, நீங்கள் போய் உலகுக்கெல்லாம் ஒளி கொடுக்கும் சூரியனையும் பூமியை தாங்கும் ஆதிசேஷனையும் நான் அழைப்பதாக சொல்லி அழைத்து வாருங்கள் என்று கூறினார். சற்று யோசித்தார் விஸ்வாமித்ரர். சரி, போய்தான் பார்ப்போமே என்று எண்ணி புறப்பட்டார். போனவர் ஆதிசேஷனிடம் தகவலை சொல்லி அழைத்தார். அப்போது ஆதிசேஷன் சொன்னார், சுவாமி, நான் வந்துவிட்டால் என் வேலையை யார் செய்வது என்று கேட்டார். உடனே விஸ்வாமித்ரர் சூரியனிடம் போய் தகவலை சொல்லி அழைத்தார். அதற்கு சூரிய பகவான் சொன்னார், சுவாமி, உங்களுடன் நான் வந்துவிட்டால் என் வேலையை யார் செய்வார்கள்? உலகம் இருண்டு போய் விடாதா என்று சொல்லி மறுத்துவிட்டார். விஸ்வாமித்ரர் திரும்பி வந்து நடந்தவற்றை வசிஷ்டரிடம் கூறினார். உடனே வசிஷ்டர், அப்படியா? சரி, ஒரு நாழிகை சத்சங்க சாவகாச பலன் என்னிடம் இருப்பதாக சொன்னேன் அல்லவா? அதில் 1/4 பங்கை ஆதிசேஷனுக்கும் 1/4 பங்கை சூரிய பகவானுக்கும் அளிக்கிறேன். இப்போது போய் கூப்பிடுங்கள் என்று கூறினார். விஸ்வாமித்ரரும் போய் ஆதிசேஷனிடமும் சூரிய பகவானிடமும் தகவல் சொல்லி அழைத்தார். அவர்கள் இருவரும் உடனே வந்துவிட்டார்கள். முதலில் மறுத்த நீங்கள் இப்போது வருகிறீர்களே, எப்படி? இப்போது மட்டும் உங்கள் வேலையை யார் செய்வார்கள் என்று கேட்டார். வசிஷ்டர் அளித்த 1/4 பங்கு சத்சங்க சாவகாச பலன் எங்கள் வேலையை செய்யும் என்று ஆதிசேஷனும் சூரிய பகவானும் பதில் கூறினார்கள். விஸ்வாமித்ரருக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. சத்சங்க சாவகாச பலன், அதாவது நல்லவர்களின் கூட்டுறவு, எவ்வளவு நன்மை வாய்ந்தது என்று அவருக்கு புரிந்துவிட்டது. அதன் பிறகு விஸ்வாமித்ரர் பணிவோடு வசிஷ்டரிடம் இருந்து 1/4 பங்கு சத்சங்க சாவகாச பலனை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பினார். ஆசிரமத்தை நெருங்கும்போது வாசலில் பகவான் விஷ்ணுவைப் போல தோற்றம் கொண்ட இருவர் இருப்பதை பார்த்தார். அவர்கள் விஸ்வாமித்ரரிடம் கூறினார்கள், சுவாமி, நாங்கள் பகவான் விஷ்ணுவின் ஏவலர்கள். பகவான் ஸ்ரீராமராக அவதாரம் செய்ய போகிறார். அப்போது சீதா பிராட்டிக்கும் ஸ்ரீராமருக்கும் திருமணம் செய்து வைக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பகவான் அறிவித்துவிட்டு வர சொன்னார். எல்லாம் சத்சங்க சாவகாச பலன் என்று சொல்லி சென்றார்கள். விஸ்வாமித்ரருக்கு சத்சங்க பலனால் ஸ்ரீராமாயணத்தில் பங்கு கிடைத்தது என்பதை நாம் அறிவோம். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? நாமும் பகவானிடத்தில் பக்தி செய்து நல்லவர்களிடம் தொடர்பு வைத்திருந்தால் பகவானுக்கு கைங்கரியம் செய்யும் பலனை விஸ்வாமித்ரர் போல் நமக்கும் கிடைக்கும். அதனால் நாமும் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்து நல்லவர்களின் தொடர்போடு இருந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு
மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.